இன்றைக்கு மாற்று கட்சிகளிலிருந்து அனைத்து மாற்று கட்சிகளிலும் இருந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு தமிழக வெற்றி கழகத்தில் சாறை சாறையாக ஒவ்வொரு வாரமும் மாற்று கட்சியினுடைய தோழர்கள் வந்து நம்மோடு இணைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு நல்ல தலைவர்னா யார் தெரியுமா? ஒரு நல்ல தலைவர் என்பவர் தொண்டர்களின் தோள் மீது ஏறி நிற்பவர்கள் கிடையாது. தொண்டர்களை தன் தோள் மீது ஏற்றி அழகு பார்ப்பவர்கள் தான் நல்ல தலைவர்கள். அப்படிப்பட்ட நல்ல தலைவர்களாக தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு இன்றைக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் மட்டும்தான் இருக்கிறார். அதனாலதான் நம்முடைய தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு தோழர்கள் தோழிகள் என அனைவரும் நம்முடைய கழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். நம் மீது நம்பிக்கை வைத்து நம் கழகத்தில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தை தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இன்றைக்கு வந்து மக்கள் மிகப்பெரிய ஆளுமை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுமே ஆளுமை வேணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அரசியல்ல. அப்படிப்பட்ட ஆளுமையாக நம்முடைய தலைவர் அவர்கள் கிடைத்ததனால் நம்முடைய தலைவர் இன்று முதலமைச்சராக அரியணையில் ஏறி நம்முடைய கழகம் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியது. ஏறத்தாழ 30 ஆண்டு கால உழைப்பு, அந்த 30 ஆண்டு கால உழைப்பின் வெளிப்பாடாக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அரியணையில் அமர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மாபெரும் இணைப்பு விழாவை இன்றைக்கு பேரன்பிற்குரிய முன்னாள் அமைச்சர்களும் தன்னுடைய பதவியை கூட துறந்துவிட்டு இன்றைக்கு நமக்காக நம்மோடு இணைந்து உறுதுணையாக இருக்கக்கூடிய புதுக்கோட்டையின் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும், கரூரில் இருந்து வந்திருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையும் கரூரும் தளபதியோட கோட்டையாக தான் இருந்துச்சு. இன்றைக்கு அந்த கோட்டையில் மேலும் வலு சேர்க்கக்கூடிய விதமாக 2 தளபதிகள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஏன்னா இதே புதுக்கோட்டையில் நாங்கள் பல்வேறு விழாக்களில் கலந்துகிட்டு இருக்கோம். எலெக்ஷனுக்கு முன்னாடி எத்தனையோ பொதுக்கூட்டங்களில் பேசியிருக்கோம். ஏன் அன்பிற்குரிய அண்ணன் விஜயபாஸ்கர் சொன்னது போல அவருடைய அன்பிற்குரிய மாப்பிள்ளை திரு புதுக்கோட்டை பர்வேஸ் அவர்கள் எத்தனையோ பொதுக்கூட்டங்களில் கடைசியாக விராலிமலை பொதுக்கூட்டத்தில் கூட கலந்துக்கிட்டோம். மிகப்பெரிய ஒரு தளபதியின் கோட்டையாக புதுக்கோட்டையை நம்முடைய தோழர்கள் கடந்த 30 ஆண்டுகளாக உருவாக்கி வைத்திருக்கும் பொழுது அந்த கோட்டைக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக இப்படி ஒரு முத்தாய்ப்பான விழாவை அண்ணன் எடுத்திருக்கிறார்கள் அப்படின்ற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா தஞ்சாவூரும் கோட்டை தான், திருச்சியும் கோட்டை தான், தமிழ்நாடே இனிமே தளபதி கோட்டை தான். அதான் தமிழ்நாடே தளபதி கோட்டைன்னு சொல்லிட்டேன். இந்த அளவிற்கு வந்து கரூர்ல நம்முடைய கழகத்தின் வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டவர்கள் மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க. குறிப்பாக கரூரில் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி நம்முடைய கழகத்திற்கு ஏற்படும் பொழுது அங்கே அந்த சூழ்ச்சியில் நம் கழகத்திற்காக மிகப்பெரிய தியாகத்தை செய்த நம்முடைய அண்ணன் மதி அவர்களும் இன்றைக்கு மேடையில் நம்மோடு இருக்கிறாங்க. அப்போ இப்படியெல்லாம் உழைத்தவர்களோடு கரம் கோர்த்து இன்றைக்கு மேலும் நம்முடைய இயக்கத்தை வலுப்படுத்த மாபெரும் சக்திகள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எல்லாம் வரவேற்று அரவணைத்து இனி தமிழ்நாடு தளபதி நாடு என்பதாக உருவாக்கக்கூடிய வகையில் நாம் எல்லாம் செயல்பட போறோம். இப்படியெல்லாம் அனைத்து தரப்பு கட்சியினரும் விரும்புகிறாங்க, மக்கள் விரும்புகிறாங்க, எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக முதல்வராக நம்முடைய தலைவர் அவர்கள் இருக்கிறதுனால தான் இப்போ இருக்கக்கூடிய எதிர்கட்சிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே ஆரம்பிச்சிருவாங்க சோஃபா மாடல்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே இவங்கெல்லாம் பாப்பா மாடல், நம்ம சோஃபா மாடலா, இவங்க பாப்பா மாடல். ஏன் பாப்பா மாடல்? தொட்டதுக்கெல்லாம் அழுகுறாங்க, என்ன பண்ணாலும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க, சட்டமன்றத்துக்குள்ள வந்து ஏதாவது ஆக்கப்பூர்வமான கேள்விகள் கேட்பாங்க, கருத்துக்கள் சொல்லுவாங்க, ஒரு கருத்துரையாடல் நடைபெறும்னு பார்த்தா தொடர்ந்து வன்மத்தை கக்கிறதுலேயே வேலையாக வச்சுட்டு இருக்காங்க அழுதுகிட்டு. ஆனால் உண்மையிலேயே சொல்லணுங்க, எங்களுடைய அண்ணன் ஆதவர்ஜுனா அமைச்சர் அவர்கள்லாம் சட்டமன்றத்தில் நான் பார்த்து வியந்தேன். அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக எழுந்து பல முறை திரும்ப 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 ஒரு குழந்தைக்கு விளக்கம் சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவங்க காதுக்கு ஏற மாட்டேங்குது, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்க சொல்லக்கூடிய சோஃபா மாடல் அரசாங்கம் கிடையாது, நீங்க தான் பாப்பா மாடலாக இருந்து கொண்டு வருகிறீர்கள். தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கிறீங்க. அழுவறதை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான கேள்விகளோட வாங்க, நாங்க பதில் சொல்ல தயாரா இருக்கிறோம். அப்ப தொடர்ந்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபட்டு மக்களுக்காக பணிகளை செய்வதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை மேலும் வலுப்படுத்த பல்வேறு தரப்பினரும் பல்வேறு கழகத்தின் தோழர்களும் தோழிகளும் முக்கிய தலைவர்களும் இங்கே நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தமிழ்நாட்டை தலை சிறந்த மாநிலமாக உருவாக்குவதற்கு இந்த ஆட்சியில் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து செயல்படுவோம்.
234 தொகுதிகளிலும் வருங்காலங்களில் தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் நிச்சயமாக ஜெயிக்கும். 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் நிச்சயமாக ஜெயித்து எதிர்க்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தை உருவாக்கி காட்டுவோம். நன்றி, வணக்கம். தமிழகத்தை பயணம் வந்து கொண்டிருக்கிறார். நான் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால், நான் எல்லா தலைவரும் பார்த்து விட்டு வந்திருக்கிறேன். புரட்சி தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டேன், அம்மாவோடு பயணத்தை மேற்கொண்டேன். இன்றைக்கு புரட்சி தலைவர் வெற்றி தலைவரோடு இன்றைக்கு பயணத்தை நான் மேற்கொண்டு வருகிறேன். ஏனென்று சொன்னால், நீங்கள் எல்லோரும் குமரி போனீர்கள். தேர்தல் முடிந்ததற்கு பிறகு ஒரு சதி திட்டம் நான் கேட்கிறேன். இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் புரட்சி தலைவர் அம்மாவை 21 நாட்கள் ஜெயிலில் அடைத்தவரோடு கூட்டணி வைக்கலாம் என்று சதிகாரர்கள் இருக்கிறார்களே, அதை தகர்த்தெறிய வேண்டுமா வேண்டாமா? தகர்த்தெறிய சக்தியாகத்தான் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற விஜயபாஸ்கர், டாக்டர் விஜயபாஸ்கர் ஆனந்தன் அவர்கள் இங்கே அவரோடு இணைந்திருக்கிறார். இங்கே இருக்கிற விஜய வளர்மதி அவர்கள், அதோடு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் நினைத்தார். ஏன் நினைத்தார் என்று சொன்னால், துரோகம் இங்கே இல்லை, ஆனால் துரோகம் அங்கே இருக்கிறது. அதை அடையாளம் காட்டியவர்தான் இவர்கள். துரோகத்தை தகர்த்தெறிந்து விட்டு நல்ல தலைமையை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார். நல்ல தலைமை மட்டுமல்ல, இந்தியாவிற்காக வழிகாட்டியாக இருக்கிற தலைமை, இந்திய நாட்டின் வரலாற்றில் ஒரு தூய்மையான தலைமை, நேசிக்கின்ற தலைமை, வருகின்றவர்களை வரவேற்கிற தலைமை, அத்தனை பேரும் அரவணைக்கிற தலைமை நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர், நிரந்தர முதலமைச்சர் வெற்றி தலைவரை தவிர யாராலும் முடியாது என்பதை நாம் பார்க்கிறோம். நேற்று கூட ஒரு கூட்டம் நடந்தது. ஒரு 50-60 பேர் வயசானில் வச்சுட்டு அங்கே மகளிர் அணி மாவட்ட கூட்டம். என்னையா மாவட்ட கூட்டம்? இங்கே ஆர்ப்பரித்திருக்கிற இனங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஓடுகின்ற பாம்பை முதிக்கின்ற இளைய வட்டாளம் இங்கே இருக்கிறது, அங்கே இருக்கிறவர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறவர்கள் அங்கே இருந்தாலும் நேற்றைய தினம் ஏதோ கூட்டம் நடத்தணும், தான் வாழ்க்கையிலே இருக்கணும், எதிர்க்கட்சியாகவே ஜாலியாக இருந்தார். அதையும் பிடிக்க விட்டாச்சு மக்கள். தேசிய கொடி இல்லை, வீடும் இல்லை, கட்சிக்காரை வச்சு கம்பெனி நடத்தலான்னு பார்க்குறாரு. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், புரட்சி தலைவர் இருந்தது இயக்கம், புரட்சி தலைவர் அம்மா இருந்தது இயக்கம், எடப்பாடி பழனிசாமி ஒன்று இருக்குது கம்பெனி. மறந்து விடாதீர்கள், கார்பரேட் கம்பெனி. 10 பேர் அவருக்கு பின்னால் நிற்கிறார். அந்த கம்பெனியிலிருந்து இன்றைக்கு வெளிவந்திருக்கிறார்கள் மனிதநேயத்தோடு இவர்கள். வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். உங்கள் பயணங்கள் எங்களோடு வெற்றி பயணமாக அமையட்டும் என்று வாழ்த்தி, எல்லோரும் பேச வேண்டும், எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும், நாடு நலமாக இருக்க வேண்டும், மக்கள் நலமாக இருக்க வேண்டும். புரட்சி தலைவருடைய பயணத்திலே, புரட்சி தலைவர் அம்மாவுடைய பயணத்திலே மேற்கொண்டிருக்கிற உங்களை போன்ற தொண்டர்கள் மனநிறைவோடு இருக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய ஆசை. அந்த ஆசை கனவுகளை நிறைவேற்றுவதற்கு ஒரு பெரிய மாநாடு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இணைக்கின்ற இந்த விழா என்பது ஒரு வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிற நிகழ்ச்சியாக இங்கே இருக்கிறது. இன்றைக்கு 54வது நாள். 9 என்று சொன்னாலே நவக்கிரகம் இருக்கின்ற 9 என்று சொல்வார்கள். அங்கே சனி பிடித்திருக்கிறது, இங்கே குரு இருக்கிறது. ஆகவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. குருவை நீங்கள் நம்பி வந்திருக்கிறீர்கள், வெற்றியை காணுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.